என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் வந்து 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்லி நான் சித்திட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிள்ளைங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக வந்து என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் வந்து பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி, அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு வந்து அந்த மொபைல் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப வந்து ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு வந்து நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல குத்திகிட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்ட மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில் தொட்டு போட்டு, ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மகன் வந்து சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை. 7 மாதமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு, ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் வந்து பரிமளா. நான் வந்து ஒரு 1 இயராக அங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனை பிரிவினைலாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் வந்து எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு வந்து அம்மை போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு வந்து லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வந்து வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன். மகனே உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு வந்து நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த மார்ச் மாதம் என் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற ஒரு மாதம், என் பிள்ளைகள் அநேகமாக ஒரு வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம், நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற நேரம், என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், யாரும் கலங்க வேண்டான்னு போய் சொல்லு, ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கலங்காதேன்னு சொல்லு, நீ கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இஸ்ரவேலே நீ கலங்காதே, உன்னுடைய கலக்கங்கள் எனக்கு தெரியும், உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியும், உன் பிரச்சனைகள் எனக்கு தெரியும், உன் தேவைகள் எனக்கு தெரியும். நீ என்ன சூழ்நிலையில வந்திருக்கிற, என்ன நம்பிக்கையோடு நீ வந்திருக்கிற, எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவன் சொல்லுகிறான். இரவே இஸ்ரவேலே நீ கலங்காதே. ஒரு அருமையான மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம்
10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, கலங்காதே என்று, நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவனின் இருப்பதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் இனி இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே. என் தாசன் என்றால் என் பிள்ளைன்னு அர்த்தம். என் பிள்ளையேன்னு உன்னை கூப்பிடுறார். துரோகம் பண்ணின பேதுருவ கூட துரோகியேன்னு கூப்பிடல, பிள்ளையேன்னு கூப்பிட்ட ஆண்டவர். நீயும் ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய துரோகம் பண்ணி இருக்கலாம், பாவம் பண்ணி இருக்கலாம். உன்னை ஒரு துரோகியாகவோ ஒரு பாவியாகவோ என் ஆண்டவர் பார்க்கவில்லை. ஏதோ என் பிள்ளை தப்பு பண்ணிட்டா, ஆனாலும் என் பிள்ளை அல்லவா, தப்பு பண்ணினாலும் என் பிள்ளை அல்லவா, அவரை திருத்திக் கொள்வதற்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன், அவளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதடான்னு சொல்றாரு. மகளே, பயப்படாத. வியாதியை நினைச்சு பயப்படாத, கடனை நினைச்சு பயப்படாத, நடக்க போகிற வரப்போகிற சூழ்நிலைகளையும் காரியங்களையும் நினைச்சு நீ கவலைப்படாத. நீ பயப்படுறதுனால ஒரு முளம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இன்னைக்கு எல்லா பயத்தின் ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். நிறைய பிள்ளைகளுக்கு கருவுற்று அந்த பயத்திலேயே சில பிள்ளைங்க பயந்து பயத்திலேயே சில பிள்ளைகளுக்கு கரு கலைந்து போகிறது. இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியை உங்களை விட்டு வேரோடு ஆண்டவர் தூக்கி போடுகிறார். தைரியத்தின் ஆவியினால கர்த்தர் என்னை நிரப்புறார். நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, தைரியத்தின் ஆவியினால ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என் கோழைத்தனங்கள் எல்லாம் மாறட்டும். ஏன் சில பிள்ளைகள் தற்கொலைக்கு போகிறார்கள் தெரியுமா? ஒரு கோழைத்தனத்தின் ஆவி, ஒரு பயத்தின் ஆவி அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை தற்கொலைக்கு நேராக இழுத்துட்டு போகுது. ஒருவராயிலும் இனி தற்கொலைக்கு நேராக போவதில்லை. காரணம், இயேசு உன்னை பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார், பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதேன்னு சொல்றார். எதை நினைச்சு கலங்கி வந்திருக்கிற, எந்த காரியம் நடந்துருமோன்னு சொல்லி கலங்கி போய் வந்திருக்கிற, ஆண்டவர் சொல்றார், கலங்காதே மகளேன்னு சொல்றார். இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று மனுஷன் சொல்லவில்லை, ஸ்டீஃபன் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார், கலங்காதே மகளே. அன்பு சகோதரனே, சகோதரி, சீடர்கள் அன்று நடுக்கடலிலே ஒரு படகிலே போய் கொண்டிருந்தார்கள். இயேசு படகில் இல்லை. ஒரு சூறாவளி காற்று அடித்தது, கடல் கொந்தளிக்கிறது. சீடர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். இயேசு இருந்தால் அவரை தட்டி எழுப்பலாமே, இந்நேரம் பேச பார்த்து இயேசு இல்லாம நம்ம தனியா நடுக்கடல்ல மாட்டிக்கொண்டிருந்தோமே என்று அவர்கள் கலங்கினார்கள். அவர்கள் இருதயம் கலங்கி போனது. செத்து விடுவோம் என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே வந்தது. கண்களை திறந்து பார்த்தார்கள். கடலிலே இயேசு தூரத்திலே நடந்து வருகிறார். எங்கே என் பிள்ளைகள் கலங்கி இந்த கடலிலே அமிழ்ந்து போவார்களோ என்று கரையிலே நின்ற இயேசு அவர்களை தேடி வந்தார். இன்றைக்கு என்ன பிரச்சனை உன் வாழ்க்கை என்கிற படகிலே வந்து உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது, உன் வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில நான் அழிஞ்சிருவனோ, இந்த வழக்கிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ என்று கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு இயேசுவின் சீடர்கள் இருந்த படகு அசைக்கப்பட்டது உண்மைதான். இயேசு தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டு என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக நடுக்கடலிலே நடந்து வந்தாரே, அந்த இயேசு இன்றைக்கு உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்காகவே அவர் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு சீடர்களை பார்த்தவர் சொன்னார், கலங்காதிருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் கலக்கம் அடைந்திருந்தார்கள் என்று மார்க் 6:50 சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி இயேசு அவர்கள் இருந்த படகிலே ஏறினார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த நிமிஷத்துல காற்றும் கடலும் அமளியும் நின்று போயிற்று. இன்றைக்கு இயேசுவின் வாழ்க்கை என்கிற படகிலே உன் இருதயத்தில் இயேசு அமர்ந்து விட்டார். உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் இயேசு வந்து, கலங்காதே, பயப்படாத மகளே, நான் தான் உனக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறேன் என்று உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்து விட்டார். இன்றைக்கு காற்றும் கடலும், உன்னை அசைத்த புயலும், உன்னை அசைத்த கடனும், உன்னை அசைத்த கொள்ளை நோயும் இன்றைக்கு அமர்ந்து போய் அமைதியாகி இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக பத்திரமாக கரை சேரும். கரை சேருவோமா என்கிற நம்பிக்கை இல்லாதிருந்த சூழ்நிலையில் அவருடைய சீடர்கள் கலங்கி இருந்தார்கள். இயேசு வந்து கரை சேர்த்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்த என் இயேசு இன்றைக்கு எதிலெல்லாம் கரை சேர முடியலேன்னு வந்திருக்கிறியோ அந்த காரியத்தில் இயேசு அமர்ந்து உன்னை கரை சேர்த்துருவேன்னு சொல்றாரு. உன் பிள்ளை அழகா கொண்டு போய் கரை சேர்த்து உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. சில பிள்ளைகள் மீளா துயரிலே வந்திருக்கிறீர்கள், மீளா கடனிலே வந்திருக்கிறீர்கள், மீளா வியாதியிலே வந்திருக்கிறீர்கள், மீட்டெடுக்கிற இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். உனக்கு நேராக ஒரு அன்பு கரம் நீட்டப்படுகிறது. அது உனக்காக துளைக்கப்படும்படி விட்டு கொடுக்கப்பட்ட கரம். அந்த கரம் உன்னை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் மகளே, உன்னை நான் கரை சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வயது அதிகமாகி கொண்டிருக்கிறது. என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. என் பிள்ளைய ஒருத்தன் கையில கைப்பிடிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கான ஒரு பிரகாசமும் தெரியவில்லையே, அதற்கான ஒரு வெளிச்சமும் தெரியவில்லையே. கண்ணீரோட நீ வந்திருக்கலாம். பிள்ளை படிப்பை முடிச்சுட்டா, ஒரு வேலை மட்டும் கிடைச்சிருச்சுட்டா, என் பிள்ளையோட லைஃபை செட்டில் ஆகிட்டு அமைதியா ஏதோ நான் ஊழியமாவது செய்வேன்னு சொல்லி நீ யோசித்துட்டே இருக்கிற. ஆனா பிள்ளைக்கு நீ வழி திறக்கவில்லையே என்று கண்ணீரோட வந்திருக்கிற. வழி இல்லாத இடத்திலே வழியை ஏற்படுத்துகிற என் இயேசுவை தேடி வந்திருக்கிறாய். என் இயேசு சொல்லுகிறார், கலங்காதே மகளே. ஏதோ ஒரு பாழ், ஒரு சாபம் சில காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடைக்கல்லா இருக்கிறது. ஆண்டவர் அதை பிட்டிங்கி போட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், பிட்டிங்கி போட்டார். ஆண்டவர் அந்த தடைக்கற்களை எல்லாம் பிட்டிங்கி போட்டு ஆண்டவருடைய 2 கரத்தை நீட்டி ஆண்டவரங்களை இழுத்து, வா மகனே, உன்னை எங்க சேர்க்கணுமோ சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துருவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி கண்ணீரோடு அன்பரின் பாதத்தில் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன காரியம், ஐயா, டிசம்பர் மாதம்தான் கல்யாணம் ஆச்சு, ஜனவரி மாதம் 1 மாதம்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெரிய ஹார்ட் பிரச்சனை என் புருஷனுக்கு வந்து விட்டது. ஒரு பயங்கரமான ஹார்ட் பிரச்சனை. டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். அவங்க ஏதோ மிஷின் ஏதோ வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மிஷின் உள்ளுக்குள்ளால இருதயத்தில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நான் வாழவே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளால என்னுடைய இளவயது புருஷனுக்கு இவ்வளவு பெரிய கொள்ளை நோய். கண்ணீரோடு அந்த மகள் வந்தாள். ஆண்டவரிடத்திலே நான் கேட்ட பொழுது ஒரு வசனத்தை சொன்னார், உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு என்கிற வசனம். அப்படின்னா அது மாற்றி சொன்னா, உன் இள வயதின் புருஷனோடு நீ போய் மகிழ்ந்திரு என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, மகளே, உன்னுடைய புருஷனுடைய இருதயத்தை எப்பொழுது நான் புதிதாய் மாற்றுகிறேன். அவர் சொன்ன, நான் நம்பிக்கையோடு அன்பரின் பாதத்தில் வந்திருக்கிறேன். தனி ஜபத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ விரும்பி வந்த காரியம் ஆண்டவராலே ஆயிற்று. நீ போவோம், புருஷன் பிழைத்திருப்பான். நீ போவோம், புருஷனுடைய இருதயம் புதிதாய் மாறி இருக்கும். அவள் திரும்பி போய் மறுபடியும் டாக்டர் இடத்துல கேட்கும் பொழுது அடுத்த ஸ்கேனில் அவர் சொல்றாரு, உன் புருஷனுடைய இருதயம் புதுசா மாறிடுச்சுமா. How it is possible? இயேசுவாலே எல்லாம் நடக்கும். நீங்க யார் தெரியுமா? அந்த இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க. உனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டாரா மகளே? உன் கிரியைக்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, இஸ்ரவேலை கலங்காதே, உன்னை தொலை தூரத்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வருவேன்,
உன் பிள்ளைகள் சிக்கி இருக்கிற சிறையிருப்பில் இருந்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா கூட்டி சேர்த்து ஒரே தேவாலயத்துக்கு போய் ஒரே தேவனை ஆராதிக்க ஒரே வீட்டில் குடியிருந்து சந்தோஷமாய் வாழ வழிகள் திறக்கப்படுகிறது. பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இணைக்கிறார். கல்லான இருதயமுள்ள உன்னுடைய புருஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் இப்பொழுது புதிய இருதயமாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஜனவரி மாதம் ஒரு சாட்சியை நான் பார்த்தேன். நம்முடைய மீட்டிங்கில் நடந்தது. 15 வருஷமாக கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்க. ஆனால் கடைசியாக அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஆண்டி ஒருத்தங்க சொன்னாங்களாம், எம்மா 15 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறீங்க, நீ எதுக்கும் நான் ஒரு மீட்டிங் போகிறேன், நீ வந்து போமா, அங்கே போய் எழுதி வச்சுட்டு வாமா, உனக்கு நல்லது நடக்கும், உன் புருஷன் கூட சேருவ. இல்லாத ஆண்டி, எல்லாரும் சொல்கிறத பார்த்தா அவருக்கு வேறு கல்யாணம் நடந்திருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். சரி, எதுக்கும் வந்து தான் பாருன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு வந்து அன்பரின் பாதத்தில் அவங்க எழுதி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு 15 வருஷமாக நானும் என் புருஷனும் பிரிஞ்சிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் நாங்கள் ஒன்றா இணையணுன்னு நான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். இது முடியாத காரியம்தான், ஆனாலும் ஆண்டவர் முடித்து தருவார். ஹல்லேலூயா. அன்பு மகளுக்காக தனிஜப நேரத்தில் அவர் சொல்லும் பொழுது இது சாத்தியமா என்று கேட்டார். ஆண்டவரை நீ நம்பி வந்திருக்க மகளே, நீ ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை நீ ஒப்படைச்சிட்டு போ, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அவள் மீட்டிங் முடிச்சுட்டு போய் 4வது நாள் திடீரென்று அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். காலையில் வீட்டு முன்னால் வந்து 15 வருஷத்துக்கு முன்னால் விட்டுட்டு போன புருஷன் வந்து நின்று, நீ வாமா நம்ம ஒன்றா வாழலான்னு சொன்னார். இதை யாரால செய்ய முடியும்? ஸ்டீஃபனால் செய்ய முடியாது. ஆனால் ஸ்டீஃபன் எந்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறாரோ அந்த தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உன் கண்ணீரை யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, என் இயேசு உன் கண்ணீரை மதிக்கிறவன். இது உன்னுடைய டர்ன் நாள். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிற நாள். ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்கிற நாள். ஆண்டவர் உன்னை தலை நிமிர பண்ணுகிற நாள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை தொலை தூரத்தில் இருந்தும் உன் பிள்ளைகளை சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து நான் இராதபடிக்கு மீட்டு கொண்டு வந்து திரும்பி வந்து அமர்ந்து நீங்கள் குடும்பமாக சுகமாயிருப்பீர்கள். இனி உங்களை ஒருவனும் தத்தளிக்க பண்ண முடியாது. காணாமல் போன உன் பிள்ளை மறுபடியும் திரும்பி வருவான். காணாமல் போன உன்னுடைய மகள் மறுபடியும் வருவாள். வீட்டுக்கு வரமாட்டேன் அடம் பிடிக்கிற பிள்ளைகளை அவர்கள் சிறையிருப்பின் காரியத்திலிருந்து விடுதலையாக்கி இந்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததியை உன் பிள்ளைகளை அவர்கள் சிக்கி இருக்கிற சிறையிருப்பிலிருந்து, வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, தேவையில்லாத கள்ள தொடர்புகளில் இருந்து நான் விலக்கி கொண்டு வந்து மறுபடியும் குடும்பத்தில் சேர்த்து யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பா. இனி திரும்பி வந்து அமர்ந்து உன் பிள்ளைகளோடு உன் புருஷனோடு சந்தோஷமாய் வாழ பரலோகம் உனக்கு அனுகூலமாய் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதிசயங்கள் அடுக்கடுக்காக நடக்க. ஹல்லேலூயா. இனி நீ திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பாய். இனி உனக்கு எந்த விதமான வேதனையின் காலங்கள் இராது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் துளிர்விடும் காலம் உங்களுக்கு வரப்போகிறது. இனி உங்க வாழ்க்கையில தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை உங்கள் கையிலே கொடுத்து அனுப்புகிறார். உங்க கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புறாரு. ஒரு பாத்திரத்தை இன்றைக்கு உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டாரு. அந்த பாத்திரத்துக்கு பெயர் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, தத்தளிப்பின் பாத்திரம். உன்னை தத்தளிக்க பண்ணுகிற பாத்திரம், உன் குடும்பத்தை தத்தளிக்க வச்சிட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை உன் கையில் கொடுத்து, போய் நல்லா இரு மகளே, மகனே, போய் சந்தோஷமாயிரு, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிற, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தின் பாத்திரத்தை உனக்குள்ளே கொடுத்து அனுப்புகிறேன், உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன். உன்னுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. என் எந்த காரியத்தை குறித்தும்
நீ பயப்படவோ கலங்கவோ அவசியமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஆண்டவர் உன் வாழ்க்கை படகிலே அவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். இனி அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, கலங்க பண்ணுவார் இல்லை. இஸ்ரவேலே கலங்காதே என்று சொன்ன ஆண்டவர், கலங்காதே, நீ போய் உனக்குன்னு நான் நியமித்திருக்கிற வெற்றியை எடுத்துக்கொள் என்று சொன்னேன். எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வெற்றியை தாரும், ஜெயத்தை தாரும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன இந்த வசனத்தை என் பிள்ளைகளுக்காக கொடுத்து அனுப்புகிறோம். வெற்றியை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் போய் இவர்களுக்காக நியமித்திருக்கிற அந்த வேலையை போய் சுதந்திரித்து கொள்ளட்டும். இவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வியாபாரத்தை எடுத்து கொள்ளட்டும். இவர்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனி கடன் கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.